Taste the Daily. அண்மை செய்தி. விக்கிரவாண்டி சென்ட் மேரிஸ் பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வருக்கு நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கலிஃபுல்லா. வணக்கம் கலிஃபுல்லா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சென்ட் மேரிஸ் பள்ளியில் எல்கேஜி மாணவி லியாலட்சுமி நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் வழக்கில் கைது செய்யப்பட்ட பள்ளியின் தாளாளர் எமில்டோ, முதல்வர் டென்னிக் மேரி, வகுப்பாசிரியர் ஏஞ்சல் ஆகியோர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் பள்ளியின் தாளாளர் எமில்டோ மற்றும் பள்ளியின் முதல்வர் டேனிக் மேரி ஆகிய இருவருக்கும் உயர் அழுத்தம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வகுப்பாசிரியர் ஏஞ்சல் மற்றும் விக்கிரவாண்டி மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயண் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். தொடர்ந்து வருகின்ற 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவை தொடர்ந்து வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் கடலூர் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மேலும் பள்ளி தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வரை முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனை விக்கிரவாண்டி நீதிபதி சத்யநாராயண் அவர்கள் நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது பள்ளி தாளாளருக்கும் பள்ளி முதல்வருக்கும் ஒரு 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி சத்யநாராயண் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது வரை முதல்வரும் பள்ளி தாளாளரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விக்கிரவாண்டி சென்ட் மேரிஸ் பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வருக்கு நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்ட் மேரிஸ் பள்ளி முதல்வர் தாளாளருக்கு வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து எல்கேஜி சிறுமி லியா பலியான விவகாரத்தில் பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலிஃபுல்லா. Taste the Daily.